வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மலைக்கிறனோ அப்போல்லாம் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மிக நீளமான ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் 13ஆம் தேதி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 255 பக்கமாக ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்றத காட்டுது. எப்போவுமே இந்த கேப் அப் இல்லை ஸ்பைக் அப் ஓப்பனிங் வர சமயத்தில் நம்ம கடைசியாக பார்க்குற எல்டிபி 10 மணிக்கு கண்ணில் பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் சொல்லி நம்ம அனாலிசிஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஏற்கனவே மிக அதிகமாக சரிந்த காரணத்தினால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் செல் பண்ணி உடனடியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ப்ரைஸை ஓரளவு கன்சாலிடேட் பண்ண விட்டதுக்கு அப்புறமா நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அதுக்கப்புறமா மிகப்பெரிய ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய இந்த வார திட்டமாக அமைஞ்சிருந்தது. சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போவே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக் ஆகி 252 க்ளோஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா படிப்படியாக பார்த்திங்கன்னா 256 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்க முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டார்கெட் பண்ணியிருக்கு. நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் தற்போதைய மார்க்கெட் நிலவரம் பையிங்கில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கரெக்டாக மார்க்கெட்டில் ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் காமிச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது காமிச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கே தவிர அதிகமான லாபமும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த 256 பிரேக் பண்ணி இதை ஒரு சப்போர்ட்டாக மாற்றிட்டு மார்க்கெட் அதிலிருந்து நேராக பாருங்கள் ஃபுல் ரிவர்சல் நடந்திருக்கு. ஃபுல்லாக ஒவ்வொரு குச்சி கூட நமக்கு ரெட் கலரில் இல்லை, எல்லாம் ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக்கே தெரிஞ்சு நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 262 அப்படின்றத டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 262 ஓரளவு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கடைசி அங்கேயே க்ளோசிங்கும் நடந்துடுச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை ப்ரொவைட் பண்ணுறது. தற்போதைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குட்விலோட சார்ட்டிங் டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இருந்தே 13ஆம் தேதி கம்ப்ளீட்டாக மார்க்கெட் பையிங் மொமெண்டமில் தான் தெளிவாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பர்டிகுலராக எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒரு பர்டிகுலரான ஒரு ரெசிஸ்டன்ஸையோ ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ப்ரைஸ் டார்கெட் பண்ணுற சமயத்தில் அந்த இடத்துல மார்க்கெட்டோடைய மொமெண்டம் பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கா அப்படின்றத தெளிவாக இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலில் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் மற்றும் ப்ரைஸ் ஆக்ஷன் அன்றைக்கி நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே ஜான்வரி 10ஆம் தேதி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு மேலேயே ட்ரேட் ஆனது. மார்க்கெட்டில் இன்னும் ஓரளவு நல்ல பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதே குறிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹையர் க்ளோசிங் வரை கொடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்த இந்த 262 அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் பக்கமாகவே இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 13ஆம் தேதி க்ளோசிங் வந்திருக்கு. அடுத்த நாள் ஜான்வரி 14ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஓப்பனிங் மிக அதிகமாக ஓப்பன் ஆகி நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 265-60 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் மாறி மாறி செயல்படும். அதாவது ப்ரைஸ் கீழே இருந்ததுன்னா அது ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸ் அது ஒரு ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிருந்து அது சப்போர்ட்டாக மாறுது. அந்த அடிப்படையில் 265-60 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ஜோன் ஒரு சப்போர்ட்டாக மாற முயற்சி செஞ்சுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பல தடவை சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா கண்டினியூஸாக 268 பக்கமாக போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த 265-60 அப்படின்னு இந்த இடத்தையே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டார்கெட் பண்ணி ஓரளவு மேலே போய் 268-50 பக்கமாக க்ளோசிங் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தாலும் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கோட ரொம்ப அதிகம். புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு.
புதிய லோ க்ரியேட் பண்ணலை. மறுபடியும் இதோடைய ட்ரேடிங் ஜோன் முழுக்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனை விட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங்கும் ரொம்ப அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டமில் இருக்குது அப்படின்றதே நமக்கு காமிச்சிருக்கு. சரி, நம்ம எதிர்பார்த்ததுக்கும் சமீப 2 நாட்களாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்ததுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் செல் பண்ணி கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வரலான்னு நினச்சோம். ஆனால் குட்விலோட சார்ட்டிங் டூல் மற்றும் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் அது சப்போர்ட்டாக மாற்றி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம பார்க்குறப்ப இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் ஓப்பனிங் 267 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. சரி, இன்றைக்கி என்ன நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முடிவில் பல மாற்றங்கள் உள்ளது. என்னென்னு பார்த்தோன்னா இந்த 265.60 மற்றும் 262 வரைக்கும் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுக்கிற சமயத்தில் பை பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ ட்ரெண்டை கண்டிப்பாக பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு இருக்கிறோம். கடந்த 2 நாட்களில் மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆகி ஹையர் க்ளோசிங் கொடுத்த காரணத்தினால நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து முன்னாடி செல்லிங் இருந்ததை இப்போ ஒரு மாற்றம் பண்ணி நம்ம இன்னும் 265.50 அப்படின்றது மட்டும் இல்லாமல் 262 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த டார்கெட் உங்களுக்கு தெரியும், 272 276 அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதை பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.